ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்த 2 அணுகுண்டில் இருந்தும் ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிரோட தப்பிச்சு வரான். ஹிஸ்ட்ரியில் நடந்த பிக்கஸ்ட் கோஇன்சிடென்ஸை பற்றி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாகம் 1. இவர் தான் சுடோகு யமகுச்சி. 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமாவுக்கு ஒரு வேலை விஷயமா வராரு. ஆனால் அப்போ தான் காலையில் 8:15 மணிக்கு முதல் அணுகுண்டு வெடிக்குது. அதிர்ஷ்டவசமாக இவர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுனால பலத்த காயங்களோட உயிர் தப்பிக்கிறாரு. காயங்களோட அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவரோட வீடு இருக்கிற இடம் நாகசாகி. கரெக்டாக 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு 2வது அணுகுண்டு ஃபேட்மேன் வெடிக்குது. கோஇன்சிடென்ஸாக இந்த தடவையும் இவர் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காரு. 2வது அணுகுண்டு வெடிப்பிலிருந்து உயிர் தப்பிக்கிறாரு. 2 அணுகுண்டுகள் வெடிப்பை நேரில் பார்த்து உயிரோட தப்பிச்ச ஒரே ஆள் இவர் தான். அதுக்கப்புறம் இவர் 2010 தான் இவரோட 93வது வயசில் இறந்து போகிறாரு. 2 அணுகுண்டு வெடிப்பிலிருந்து சாவையை ஜெயிச்சு வந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.